வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு த ட்ரையல் அப்படின்றது. சீசன் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சீசன் 1 நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்கலனா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அது மூலமா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லனா ரீசெண்டா குட் வைஃப் அப்படின்ற மாதிரி தமிழ்ல ஒரு வெப் சீரிஸ் வந்தது பாத்தீங்களா, பிரியாமணி ஆரிலாம் நடிச்சிருப்பாங்க. அந்த வெப் சீரிஸை பார்த்திருந்தா கூட உங்களுக்கு இது புரிஞ்சிரும். சரியா? அதோட செகண்ட் பார்ட் தான் இது. இந்த எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. ஏன்னா அப்பதான் வெப் சீரிஸ் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவே சரியா போகாது. அதுக்காக தான் நான் சொல்றேன். இது வரைக்கும் லைக் போடலனா கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஐப் பண்ணி விடுங்க. இதை தாண்டி சீசன் 1ஓட லிங்க் நான் தரேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்படி இல்ல எனக்கு புரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா நேரடியா இதை கண்டினியூ பண்ணுங்க. மேற்கொண்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீசன் 1ல நடந்த விஷயத்தை ஷார்ட்டா காட்டுறாங்க. ராஜீவ் அப்படின்ற ஒரு ஜட்ஜ் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பொண்ணு கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தப்பா தீர்ப்பு தந்திருப்பாரு. அதுக்காக இவர் ஜெயிலுக்கு கூட்டு போயிருப்பாங்க. ஒய்ஃப் அவர் இல்லாம கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்ப விஷால் அப்படின்ற ஃப்ரெண்டு தான் அவரோட லா ஃபேம்ல சேர்த்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் இவங்களுக்கும் நெருக்கம் ஏற்பட்டிருக்கும். இந்த டைம்ல ஹஸ்பண்ட் திரும்பி வந்திருப்பாரு. இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன்ல நடந்த மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப இந்த சீசனோட கதைக்கு நம்ம வந்துடலாம். ஸ்டார்டிங்கே ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கார்ல வேகமா வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணுக்கு உடம்பு முடியாம போயிருது போல. அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறதுக்காக தான் இவங்க செம்ம வேகமா வந்துட்டு இருக்காங்க. இப்பதான் வீட்டுல என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஹஸ்பண்ட் வெளியே வந்து ஏறக்குறைய 1 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆனா இவங்களுக்குள்ள இந்த விஷயத்தினால கொஞ்சம் கேப் ஏற்பட்டிருக்கும். ஒய்ஃப் சரியாவே பேச மாட்டாங்க. உனக்கு என்னதான் பிரச்சனைன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. நீங்க பண்ண தப்பை என்னால மன்னிக்க முடியாது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சின்ன பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருப்பா. சின்ன பொண்ணு இவங்க சண்டை போடுறத பார்த்து பயத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பா. இதை பாக்குற இவங்களுமே ஷாக் ஆன மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இதைதான் நமக்கு ஸ்டார்டிங் காமிச்சிருப்பாங்க. இப்ப பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. இப்ப டாக்டரும் அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துடுறாரு. எதையோ பார்த்து அந்த பொண்ணு ஷாக் ஆயிருக்கா, அதனாலதான் இப்படி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்கிறாரு. இவங்க போட்ட சண்டையை பத்தி சொல்ல முடியாதுல்ல, அதனால எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. டாக்டருக்கு அதுக்குள்ள வேற ஒரு வேலை வந்துருது. நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்ற மாதிரி டாக்டர் கிளம்பிடுறாரு. ஆனா டாக்டர் கிட்ட இவங்க பேசும்போது பெரிய பொண்ணு பார்த்துட்டு தான் இருந்திருப்பா. இப்ப பெரிய பொண்ணு இருக்கால, நீங்க 2 பேர் சண்டை போட்டதுனால தானே அவ மயங்கி விழுந்தா. எனக்கு தெரியும், நீங்க முன்ன மாதிரி இல்ல, எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்க எப்பதான் மாற போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேக்குறா. எனக்கும் அப்பாக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நாங்க பேசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவோம், உங்களுக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. இல்லம்மா, ஏற்கனவே பிரச்சனை வந்துருச்சுன்ற மாதிரி பெரிய பொண்ணு சோகமா பேசிட்டு போறா. இப்ப பொண்ணை பாக்குறதுக்காக இவங்களும் வந்து உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்ட் ராஜீவ் பின்னாடி வந்து இவங்களுக்கு ஆறுதலா கையை வைக்கிறாரு. ஆனா இவங்க கோவத்துல தான் இருக்காங்க போல. அவர் வச்ச கையை எடுத்து விடுறாங்க. அப்படியே கட் பண்ணி 3 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த ராஜீவ் இருக்காரு பாத்தீங்களா, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில சேர்ந்திருப்பாரு. இவங்க 2 பேருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க. ராஜீவோ இவங்களோட கையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சட்டுன்னு விலகி நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்க பொலிட்டிக்கல் மைலேஜுக்காக என்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. ராஜீவை பொறுத்த வரைக்கும் இலியாஸ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. என்னாச்சு உங்களுக்குள்ள எல்லாமே ஸ்மூத்தா போதான்னு கேக்குறாரு. அதுக்கு ராஜீவும் இல்லன்னு சொல்லிட்டாரு. எப்படியாவது சீக்கிரமா ஸ்மூத்தா போக வையே, எலெக்ஷன்லாம் வேற வருது, நீ ஜெயிக்கணும்னா இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இலியாஸ் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ட்விங்கிள்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு அத்துமீறல் நடந்திருக்கு போல. இப்ப ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே டாக்ஸில இந்த பொண்ணு போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, விஷால பார்த்து சந்தோஷமா ஐன்னு சொல்றாங்க. அவரும் பதிலுக்கு ஐ சொல்ல வராரு. அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. அந்த பொண்ணு விஷால கிஸ் பண்றா. அப்ப விஷாலு வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டாரு போலன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. சீசன் 1 பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஷாலு மாலினின்ற 2 பேர் சேர்ந்த மாதிரி தான் அந்த லா ஃபார்மை நடத்திட்டு இருப்பாங்க. இப்ப பரம் அப்படின்ற ஒரு நபரும் புதுசா அதுல ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த நபர் இருக்காருல, ராஜீவுக்கு கையெல்லாம் கொடுத்து அறிமுகப்படுத்திக்கிறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பரம் இருக்காருல, விஷால் உங்க கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி சொல்லுங்கன்னு கேக்குறாரு. என்ன அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே பார்க்க மாட்டான், நாங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இன்னமும் பழகிட்டு இருக்கோம், அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை விட்டு வெளியே வரமாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணே நம்ம ஹீரோயின் தானே, ஹீரோயினும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. விஷாலுக்கு இன்னமும் நம்மளை பிடிக்கும் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீசனோட முடிவுல இவர் ப்ரொபோஸே பண்ணிருப்பாரு. இவங்க தான் ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப நாராயணி அப்படின்ற ஒரு மினிஸ்டர் லேடி இந்த இடத்துக்கு வராங்க. அவங்க தான் இந்த இடத்துக்கு சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க போல. இந்த நாராயணியை எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற மாதிரி தான் நம்ம ராஜீவ் நினைக்கிறாரு. ராஜீவ் உங்க பொசிஷனுக்கு வரதுக்கு தான் ட்ரை பண்றாரு. இப்ப சனான்றவங்க மட்டும் தான் அந்த லா ஃபார்ம்ல இருக்காங்க. ட்விங்கிள் இருக்கால, ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற சனான்றவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ உடனே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. ஒரு கேஸ் வந்திருக்கு, அவ ஒன்னதான் பார்க்கணும்னு சொல்றா, சீக்கிரமா கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாங்க.
சொல்றாங்க. ஹீரோயினும் ஏத்துக்கிறாங்க. எனக்கு வேலை வந்திருக்கு, நான் போனோன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. சீசன் 1ல ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பான். அவன் பேரு தீரஜ் அப்படின்றது. தீரஜ் இருக்கான்ல, இந்த நாராயணி கிட்ட எப்படியாவது நம்ம பழகிடணும்ன்ற மாதிரி நினைக்கிறான். இப்போ ஒருத்தர் நாராயணி கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நீ அந்த லா ஃபார்ம்ல தானே வேலை பாக்குற, நீ எப்படி எனக்கு யூஸ் ஆவன்ற மாதிரி நாராயணி கேக்குறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் பண்ணுவன்ற மாதிரி சொல்றான். சரி இவனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் ட்விங்கிள பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ட்விங்கிள் பிரச்சனையை சொல்றாங்க. உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு ஆபீசர் இருப்பாரு, அவர் பேர் அமர் அப்படின்றது. அந்த அமர் வீட்டுக்கு மசாஜ் பண்றதுக்காக இவங்க போயிருப்பாங்க. அவர் எல்லாம் மீறி நடந்திருப்பாரு. அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. நீ சொல்றது எப்படி நம்புறது, போலீஸ்க்கு போனியான்ற மாதிரி கேக்குறாங்க. போலீஸ் என்னோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கவே இல்ல, செக்அப் பண்றதுக்கு அவங்க ரெடியா இல்லன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நீ மசாஜ் பண்ண எங்க போனன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையான்ற மாதிரி இந்த சனான்ற லேடி இருக்காங்கல்ல, கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கிராஸ் செக் பண்ணும்போது இந்த பொண்ணு சொல்றது பொய்ன்னு தெரிய வருது. ஏன்னா இந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு போனதா சொல்றால, அது அமரோட வீடே கிடையாது. நீ எதுக்காக பொய் சொல்றேன்னு ஹீரோயின் கேக்குறாங்க. இந்த மாதிரி வர வைக்கிற யாருமே அவங்க வீட்டுக்கு வர வைக்க மாட்டாங்க, அவரோட அசிஸ்டன்ட் வீட்டுக்கு தான் அவர் வர வச்சாரு, நான் சொல்றது உண்மைதான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இதனால இவங்க மாலினிக்கு கால் பண்றாங்க. லா ஃபார்முக்கு இவங்க தானே ஹெட், அதனால இவங்க கிட்ட விஷயத்த சொல்றாங்க. இப்ப லா ஃபார்முக்கு ஹெட்டா இருக்கிற எல்லாருமே கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ட்விங்கிள் இருக்கல, நீங்க என்ன நம்பலனா பரவாயில்ல, நான் இந்த இடத்துல 2 மணி வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவேன், அதுக்கு மேலேயே நீங்க கேஸை எடுக்கலனா நான் வேற யாரையாவது பார்த்துப்பேன், 2 மணிக்குள்ள உங்களோட முடிவை சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றா. இப்ப இவங்களுமே உள்ள வந்து எட்டுங்க கிட்ட தகவலை சொல்றாங்க. எட்டுங்க இந்த கேஸை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த குற்றச்சாட்டு பொய்ன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, இவங்க லா ஃபார்முக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால யோசிக்கிறாங்க. சாலிடா ஏதாவது ரீசன் கிடைச்சா மட்டும் இந்த கேஸை எடுக்கலாம், சாலிடான ரீசனை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. சனாவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுத்து தரது தான் வேலை. இப்ப சனா இருக்காங்கல்ல, அந்த பிளாட்டுக்குள்ள நுழைய முடியுமா பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. கள்ளசாவி போட்டு ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள வேற யாரோ கதவை திறந்துடுறாங்க. நான் இந்த அபார்ட்மெண்டோட மேனேஜர், என்ன வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இவர் எதுக்கு இந்த ரூம்ல இருந்து வெளியே வராருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப சட்டுன்னு இவர போட்டோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. வேகமா இந்த இடத்தை விட்டு இவங்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப இந்த ட்விங்கிள்ன்ற பொண்ணை உட்கார வச்சு எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அதாவது இந்த பொண்ணுக்கு தப்பிக்கிற வாய்ப்பு இருந்ததா, இவ தப்பிக்க ட்ரை பண்ணாலா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு தப்பிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கும், அதை மீறியும் திரும்பி ரூம்குள்ள போயிருப்பா, நீ எதுக்கு திரும்பி ரூம்குள்ள போனேன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா என்னோட திங்ஸ் எல்லாம் அங்க விட்டுட்டேன், அதை எடுக்காம போக முடியாது, எடுக்கிறதுக்காக தான் போனேன், அந்த டைம் தான் என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இவ சொல்றதை எந்த அளவுக்கு நம்புறது அப்படின்றது இவங்களுக்கு தெரியல. இவ பொய் சொல்றாளோ அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இவ பொய் சொல்ற மாதிரி இருக்கு, இந்த கேஸ் நம்ம எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா சனா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கண்டிப்பா அங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஒருத்தன் அதுக்குள்ள எவிடன்ஸை கிளியர் பண்றதுக்காக உள்ள போயிருக்கான், இதுதான் அவன் போட்டோன்ற மாதிரிலாம் இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நபரே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் பேரு சன்னி அப்படின்றது. ஆக்சுவலா புதுசா கரம்னு ஒருத்தர் வந்திருக்காருல, அவருக்காக வேலை பார்க்கறவனா இருப்பான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோனே நான் தான் அசிஸ்டன்ட் அனுப்பி வச்சன்ற மாதிரி அந்த பரம் சொல்லிட்டாரு. இப்ப அசிஸ்டன்ட் கவனிச்ச தகவலை பத்தி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே அங்க நிறைய பொருள் கலஞ்சிருக்கு, உண்மையாலேயே அந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது சனா போறதுக்கு முன்னாடி இவர் உள்ள நுழைஞ்சு பார்த்திருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. இந்த குற்றச்சாட்டுல சம்பந்தப்பட்டவரோட பேர் அமர் அப்படின்றது. இப்ப அமர் தரப்பு லாயர் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. அதனால இவங்களோட டவுட் இன்னும் அதிகமாகுது. அப்ப அமர் கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வந்திருக்க லாயர் இருக்காருல, அந்த பொண்ணு சொல்றதை நம்பி கேஸ் எல்லாம் எடுக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நாங்க எடுக்க தான் போறோம்ன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. எடுத்தா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும், உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ராஜீவை பத்தி தப்பா பேசுறாரு. இதை கேட்டுட்டு இருக்க விஷால் கோவப்பட்டு இந்த லாயரை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. விஷால் என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்துன்ற மாதிரி இவங்களும் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த லாயரும் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா அந்த லாயர் இவங்கள பத்தியும் ஹஸ்பண்ட பத்தியும் தப்பா பேசினதுக்காக தான் விஷால் அடிச்சிருப்பாரு. இவங்க நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப லாயர் இருக்காரு பாத்தீங்களா, ராஜீவ் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்துடுறாரு. இந்த ஹெல்ப் மட்டும் நீ பண்ணன்னு வச்சுக்கோயேன், இவர் உனக்காக ஓட்டு கேட்பாரு, உனக்கு நிறைய ஓட்டு கூட கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. ஆனா ராஜீவ் என்னால அப்படிலாம் பண்ண முடியாதுன்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இன்னும் கூட மாலினியை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி உங்களுக்கு ப்ரூஃப் கிடைக்காம தான் இருக்கு. இப்பதான் இந்த இடத்துக்கு தீரஜ் வராரு, அதாவது ஹீரோயினை பிடிக்காதவர் வராரு. இவர் தான் அந்த ட்விங்கிளை அனுப்பி வச்சிருக்காருன்னு தெரிய வருது. இவர் எப்பவுமே ஹீரோயினுக்கு நல்லதே பண்ண மாட்டாரு, இவர் அனுப்பி வச்சிருக்கிறதுனால தான் ஹீரோயினுக்கு டவுட் அதிகமாகுது. ஏதாவது பிளான் பண்றியான்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது பாவமா இருந்தது, அதனால தான் அனுப்பி வச்சேன், வேற எதுவும் இல்லைன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு போறாரு. இப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது, அமர் இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்திருக்கானா, இதுக்கு முன்னாடியும் பொண்ணுங்க கிட்ட எல்லை மீறி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களான்றதை செக் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது 2 பொண்ணுங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறது தெரியுது. ஆனா அந்த கேஸை மூடி மறைச்சிருப்பாங்க. சோ இதை நம்ம மாலினி கிட்ட காட்டலான்னு போயிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இலியாஸ் கிட்ட இருந்து கால் வருது. அதாவது ராஜியோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. இந்த கேஸை நீ எடுக்காத, ஏன்னா நீ எடுக்காம அமரை காப்பாத்திட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் ஹஸ்பண்டுக்கு ஓட்டு நிறைய கிடைக்கும், அவன் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்கு, உன் ஹஸ்பண்டுக்காக இதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு அதை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. உன் ஹஸ்பண்ட் உன் விருப்பம்னு சொன்னாருன்ற மாதிரி ராஜீவ் சொல்லிட்டாரு. அப்ப நான் இந்த கேஸை எடுக்க தான் போறேன்ற மாதிரி இவங்க மாலினி ரூமுக்கு வந்துடுறாங்க. கிடைச்சிருக்க எவிடன்ஸை பத்தி எல்லாம் கொடுக்குறாங்க. சரி அப்ப இந்த கேஸை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி மாலினி சொல்றாங்க. அந்த பொண்ணு சொன்ன டைம் முடிஞ்சிருது. இவங்க பார்க்கலான்னு வரும்போது அந்த பொண்ணு மிஸ் ஆகுறா. அச்சோ அந்த பொண்ணு கிளம்பிட்டா போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே வேகமா வாசலை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த பொண்ணு வாசல்ல போயிட்டு இருக்கா. உன் கேஸை நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் கேஸ் கொடுக்க விரும்பலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஒன்ன மாதிரியே ஏற்கனவே 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பாத்தீங்களா அவங்க கூட வாதாடலாம் ட்ரை பண்ணல, கேஸை விட்டுட்டாங்க. ஏன்னா வாதாடணும் நான் முடிவு பண்ணிட்டேன்னா என்னோட பேரை நார் அடிச்சிருவாரு, எனக்கு தேவையில்லாத அசிங்கம்லாம் ஏற்படும், ஏற்கனவே என்னோட லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு, இந்த கேஸ்ல என்னால போராட முடியாதுன்ற மாதிரி சொல்றா. அப்ப ஈரனுக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த கேஸ்ல உனக்கும் பலன் கிடைக்கும், அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பாதிப்பு யாருக்குமே நடக்காது, நான் சொல்ற மாதிரி பண்ணுன்ற மாதிரி இவங்களுமே ஒரு ஐடியாவை சொல்றாங்க. அந்த லாயர் காம்ப்ரமைஸ் பேசிக்கலாம்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவங்களுமே காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு முடிவு பண்றாங்க. ஆனா காம்ப்ரமைஸ்ல இவங்க சில கோரிக்கை வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அவங்களுக்கு நஷ்டஈடு மாதிரி வழங்கணும். இதை தாண்டி அவர் ஒரு பதவியில இருக்கிறதுனால தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, அந்த பதவியை அவரே ராஜினாமா பண்ணும், இல்லைன்னா கேஸ் நடக்கும், அவர் குற்றவாளின்றதை நான் ப்ரூவ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால லாயருமே நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன், அவர் பதவி விலகிடுவாருன்ற மாதிரி சொல்றாரு. சோ ஸ்மூத்தா பிரச்சனை முடிஞ்சிருது. இந்த பொண்ணுக்குமே நஷ்டஈடு மாதிரி காசு கிடைக்க போகுது. இந்த பொண்ணுமே இவங்களுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுமே இந்த பொண்ணுக்கு ஆறுதல்லாம் சொல்லி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப ராஜீவே இவங்களை பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாரு. விஷால் இருக்காரு பாத்தீங்களா, வாசல் வரைக்கும் வந்து இவங்க 2 பேரையும் வழி அனுப்புறாரு. 2 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ராஜீவ் இவங்க கை மேல கைய வைக்கிறாரு. இப்ப கூட இவங்களோட கோபம் குறையல போல, சட்டுன்னு கையை எடுத்துடுறாங்க. இப்ப இலியாஸ் ராஜீவை பாக்குறதுக்காக வேகமா வந்துட்டு இருக்காரு. உன் மச்சானால ஒரு பிரச்சனைன்ற மாதிரி ஒரு வீடியோவை காட்டுறாரு. இவரோட மச்சான் கேவா இருப்பாரு, நான் கேன்றதுல பெருமை கொள்றேன் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி மாதிரி தந்துட்டு இருக்காரு. இதனால என்ன பிரச்சனைன்ற மாதிரி ராஜீவ் கேக்குறாரு. என்ன பிரச்சனையா, இதை வச்சு அந்த நாராயணி பயங்கரமா அரசியல் பண்ணுவா அப்படின்ற மாதிரி இலியாஸ் சொல்றாரு. நாராயணி அந்த விஷயத்தை எடுத்து பயங்கரமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா அவங்களோட மச்சான் இந்த மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு, அவங்களுமே இந்த மாதிரிலாம் பேசுவாங்க, ஏன்னா அவங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க, இந்த இடத்தை சேர்ந்தவங்களே கிடையாது, அவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மோசமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஈரனும் விஷாலும் வேற ஒரு கேஸ் எடுக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட பொண்ணோட பேரு ஷனாயா அப்படின்றது. அந்த பொண்ணு ட்ரக் எடுத்துட்டு ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான்ற மாதிரி கேஸ் ஃபைல் ஆயிருக்கும். அந்த பொண்ணை காப்பாத்துறது தான் நம்ம வேலைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் மியூசிக் வீடியோ போடுறது, அதே மாதிரி நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பா. இப்ப அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்க வரும்போது கூட அந்த பொண்ணு ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசுறதுக்காக வெளியே வரா. இந்த ஷனாயாவை பொறுத்த வரைக்கும் ராபியான்ற மாதிரி ஒரு தங்கச்சி இருக்கா. இவதான் என்னோட தங்கச்சி ராபியா, டாக்டர் ஆக போறான்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க அம்மாக்கு ராபியாவை தான் பிடிக்கும், ஷனாயாவை சுத்தமா பிடிக்காது. இவ ரீல்ஸ் எல்லாம் போடுறாள், அதெல்லாம் அம்மாக்கு சுத்தமா பிடிக்காது. சரி என் பொண்ணை காப்பாத்திரலாம்ல அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, ஈஸியா காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி ஈரனும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது போதையிலே ஆக்சிடென்ட் பண்ணிட்டா, அவ போதையில எல்லாம் ஆக்சிடென்ட் பண்ணலன்ற மாதிரி இவங்க கொண்டு வரணும், அதுக்கு எப்படிலாம் பேசணும்ன்றத ஷனாயா கிட்ட சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இப்ப ஷனாயா ஈரன் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறா. இவங்க தான் என்னோட லாயர் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால போஸ்ட் எல்லாம் போடுறா. இவ்வளவு நாள் இந்த லா ஃபார்ம்ல விஷால் மாலினி மட்டும் தான் ஹெட்டா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப பரம்னு ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு பாத்தீங்களா, அவர் சீனியர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு. இங்க முகேஷ்னு ஒரு சீனியர் இருப்பாரு, அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு போல. அவன் தேவையில்லாம என் வேலையில தலையிடுறான், இப்படி தலையிட்டான்னு வச்சுக்கோங்க என்னோட கிளைண்ட்டை கூட்டிட்டு நான் தனியா போயிடுவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஷனாயா போட்ட போஸ்ட சின்ன பொண்ணு பாத்துருப்பா. அம்மா நீங்க ஷனாயா கேஸை ஹேண்டில் பண்ண போறீங்களான்னு கேக்குறா. இவங்களுமே ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் பெரிய பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கொஞ்சம் குழப்பமா பாத்துட்டு இருக்கா. இவ எதையோ மறைச்சிட்டு இருக்கா போல, என்னன்னு தெரியல. ஷனாயா ஆக்சிடென்ட் பண்ணும்போது ஆல்கஹால் லெவல் கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ஆல்கஹால் லெவல்ல தான் இருந்தது. அவ ஒரு மெடிசின் எடுத்தா, அதனால தான் ஆல்கஹால் லெவல் கொஞ்சம் அதிகமா காமிச்சது, அதுக்கான எவிடன்ஸ் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இவங்க காமிக்கிறாங்க. ஜட்ஜுமே ஏத்துக்கிறாரு. அப்பன்னு பார்த்து தீரஜ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தீரஜ் இருக்கார்ல, ஷனாயா ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் பண்ணல, அதுக்கு முன்னாடி இவளோட போட்டியாளரான சிவானின்ற பொண்ணை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. இவ அந்த இடத்துல காரை வச்சு இடிச்சுட்டு தான் அங்க இருந்து கிளம்பி போய் வேற ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான்ற மாதிரி தீரஜ் சொல்லிட்டாரு. கொலை முயற்சின்றதுனால உடனே அரெஸ்ட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஈரனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்ப போலீஸுங்க ஷனாயாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. கவலைப்படாத நான் காப்பாத்துறேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்பதான் ஷனாயாவோட
பிரச்சனை என்னன்றது நமக்கு தெளிவா தெரிய வருது. ஷனாயா அன்னைக்கு பார்ல தான் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு போட்டியாளரா ஒரு பொண்ணு இருப்பா, அவ பேரு சிவானி அப்படின்றது. ரெண்டு பேருமே சோசியல் மீடியால நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த இடத்துல சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே கிளம்பி இருப்பாங்க. அந்த சிவானின்ற பொண்ணு டயர்டா இருக்கிறதுனால அவ கார்ல படுத்து தூங்கி இருப்பா. அந்த சமயம் ஷனாயா இருக்காங்கல்ல, இவங்க காரை வச்சு அந்த பொண்ணோட காரை 2-3 வாட்டி இடிச்சிருப்பாங்க. உள்ள இருந்து அவளுக்கு காயம் ஏற்பட்டிருக்கும். அவ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. அதுதான் கேஸா மாறி இருக்கு. அந்த விஷயத்தை ஷனாயா பண்ணலன்றதை எப்படியாவது ப்ரூவ் பண்ணும், அப்பதான் ஷனாயாவை வெளியே எடுக்க முடியும்ன்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. ஷனாயாக்கு ராபியான்னு ஒரு தங்கச்சி இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, தங்கச்சியுமே அக்காவை பத்தி சோசியல் மீடியால வரதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோயினை பெயில் எடுக்கிறதுக்கான வேலையை பார்த்துடுறாங்க. எனக்கு அவ வெளியே இருந்தாதான் விசாரணை பண்ண முடியும், பெயில் வேணும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. ஜட்ஜுமே உங்களுக்கு பெயில தந்துடுறாரு. நல்ல வேலை என்ன சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துட்டீங்க, நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஷனாயா நன்றிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ராஜீவோட மச்சான், அதாவது நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்திருக்காரு. ராஜீவோட அம்மாக்கு இவரை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவர் கேவா இருக்காருல்ல, அதனால சுத்தமா பிடிக்காது. ஏன் நீ கேவா மாறனன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்த சனா தான் சட்டுன்னு ரெடி பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இப்பெல்லாம் அந்த சன்னின்ற நபர் இருக்காருல்ல, இவங்களை விட ஸ்பீடா எடுத்துட்டு வந்து தராரு. இவங்களை கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரியும் பேசுறாரு. இதெல்லாம் சனாக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. உனக்கும் இவனுக்கும் ஏற்கனவே பிரச்சனையான்ற மாதிரி ஹீரோயின் கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி சனா சொல்றாங்க. அந்த அடிப்பட்ட பொண்ணை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. இவ தான் சிவானியா இருப்பா. இப்ப ஹீரோயினுமே ஒரு பாயிண்ட் வச்சு சிவானியை காலி பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவானி அன்னைக்கு ஷனாயா கூட மட்டும் சண்டை போட்டிருக்க மாட்டா, இவளோட பாய் ஃப்ரெண்டு கூடயும் சண்டை போட்டிருப்பா. பாய் ஃப்ரெண்டு கூட இடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா பாய் ஃப்ரெண்டோட கார் கலரும் அதே மாதிரி தான் இருக்கும். அவர் தான் இடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். என் கட்சிக்காரரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க சைட்ல பாயிண்ட் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அந்த இடத்துல தீரஜ் கொஞ்சம் முழிச்சிட்டு இருக்காரு. அதனால ஜட்ஜ் இருக்காருல, கேஸை ஒத்தி வைக்கிறாரு. ஷனாயாவை ஈஸியா காப்பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே யோசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரும்போது தம்பி இருக்கிறத பாக்குறாங்க. தம்பி கூட சேர்ந்த மாதிரி ஒயின்லாம் இவங்க குடிச்சிட்டு இருக்காங்க. காலையில ராஜீவுக்கு ஒரு ஈவென்ட் இருக்கும். அந்த ஈவென்ட்டுக்காக எல்லாருமே வந்துடுறாங்க. ராஜீவ் கிளீன்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதை பத்தி பேட்டி தந்துட்டு இருக்காரு. கூட மச்சானும் வந்திருப்பாரு. இப்ப மச்சானை பாக்குற சில ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவன் இந்த ஊரை சேர்ந்தவனே கிடையாது, வெளிநாட்டை சேர்ந்தவன், இவன் அடிக்கடா அப்படின்ற மாதிரி அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. சட்டுன்னு ஹீரோயின் வந்து தடுத்துடுறாங்க. நாங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்களா, நாங்க மும்பையில தான் பிறந்து வளர்ந்தோம், முடிஞ்சா நாங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்கன்றத ப்ரூவ் பண்ணுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் டிவி மூலியமா நாராயணி கவனிக்கிறாங்க. இவங்க தான் திட்டமிட்டு இந்த சண்டையை ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல. இப்ப தீரஜ் இருக்காருல, அவங்க வச்ச பாயிண்ட உடைச்சிடுறாரு. அந்த பாய் ஃப்ரெண்டோட கார் நல்லா தான் இருக்கு, ஷனாயாவோட கார்ல தான் அடிபட்டு இருக்கு. அந்த காரை வேகமா சரி பண்ணிருக்காங்க. அதுக்கான பில்லு முதற்கொண்டு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி பில்லெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. இது மூலியமா ஷனாயா தான் இதை பண்ணிருக்காங்கன்னு ஜட்ஜ் முடிவு எடுத்துடுறாரு. நான் தீர்ப்பை இந்த நாள் வழங்குறேன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நமக்கு பிரச்சனையான்ற மாதிரி ஷனாயா முடிச்சிட்டு இருக்காங்க. இப்பயே போலீஸுங்க இருக்காங்கல்ல, ஷனாயாவை லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. பெரிய பொண்ணு எதையோ மறைக்கிறான்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, இப்ப பெரிய பொண்ணு விஷயத்த சொல்றா. ஒரு நாள் உங்களுக்கு தெரியாம நான் பப்புக்கு கிளம்பி போனம்மா, அப்படி பப்புக்கு கிளம்பி போகும்போது நடந்த விஷயத்த பார்த்தன்ற மாதிரி சொல்றா. என்ன பார்த்தன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த பொண்ணுமே பார்த்த விஷயத்த சொல்றா. ஷனாயா அன்னைக்கு நைட் அந்த காரை ஓட்டல. ஷனாயாக்கு ராபியான்னு ஒரு தங்கச்சி இருக்கால, அந்த தங்கச்சி தான் காரை ஓட்டினா. அந்த தங்கச்சி தான் அங்க இருக்க சிவானி காரை இடிச்சா. என் 2 கண்ணால பார்த்தன்ற மாதிரி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. அப்ப பொண்ணை யூஸ் பண்ணலாமான்ற மாதிரிலாம் இவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பொண்ணெல்லாம் நீ கோர்ட்டுக்கு கூட்டு போக கூடாது, இதை நான் ஏத்துக்க மாட்டேன், அதுக்கப்புறம் பொண்ணோட பேரும் கெட்டு போகும், பப்புக்கெல்லாம் போயிருக்கான்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க, வேணான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே அதுல லாஜிக் இருக்கிறத ஏத்துக்கிறாங்க. சரி பொண்ணெல்லாம் கூட்டு போக வேணான்ற மாதிரி முடிவெடுக்கிறாங்க. இவங்க பர்சனலா இந்த விஷயத்த விஷால் கிட்ட மட்டும் சொல்றாங்க. சரி என்ன பண்ண போறேன்ற மாதிரி விஷால் கேக்குறாரு. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப இவங்க ஷனாயாவை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஷனாயா கிட்ட டீட்டெயிலா நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஷனாயா அன்னைக்கு போதையில இருந்திருப்பாங்க. தங்கச்சி பிக்கப் பண்றதுக்காக வந்திருப்பா. தங்கச்சி முதல்ல சிவானி காரை இடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் ஆக்சிடென்ட் பண்ணிருப்பா. ஆக்சிடென்ட் பண்ணவ அம்மா கிட்ட கேட்டிருப்பா. அம்மா நீ கிளம்பி வந்துரு, அவ மாட்டினா பரவாயில்லன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீ இதை சொன்னு வச்சுக்கோ, ராபியா மாட்டிப்பா, நீ வெளியே வந்துடலான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஷனாயா இருக்காங்கல்ல, என்னோட தங்கச்சி எல்லாம் ஒரு நாள் கூட இந்த இடத்துல தாங்க மாட்டா, நான் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், இதெல்லாம் நீங்க வெளியே சொல்ல வேணாம், எனக்கு தண்டனையே கிடைச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி சொல்றா. என்ன இவ இப்படி சொல்றான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் சோகமா திரும்பி ஆபீஸ்க்கு வராங்க. அப்படி வரும்போது ராபியா இவங்களை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி ராபியா சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலா அக்காக்கும் சிவானிக்கும் சண்டை வந்தது பாத்தீங்களா, அது தெரிஞ்சு இவளுமே அந்த பப்புக்கு வந்திருப்பா. அக்கா செம்ம போதையில இருப்பாங்க. அக்காவை நம்மளே கூட்டு போலான்னு நினைச்சிருப்பா. இவ காரை எடுக்கிறதுக்காக வரும்போது சிவானியோட காரை பார்த்திருப்பா. சிவானி கார்ல படுத்துட்டு இருக்கிறதுலாம் தெரியாது. சிவானிக்கும் அக்காக்கும் சண்டை நடந்ததுனால இவ கோவத்துல இருக்கா. அவ காரை டேமேஜ் பண்ணலான்றதுக்காக தான் திரும்பி இடிச்சிருப்பா.
அதாவது சிவானி கார்க்குள்ள படுத்துட்டு இருக்கிறது தெரியாம தான் இவ இடிச்சிருப்பா. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இப்படி பண்ணிருக்க மாட்டேன். இப்ப நான் பண்ணதுக்காக என்னோட அக்கா மாட்டிக்கிட்டா. நான் பண்ண விஷயத்துக்கு எனக்கு தான் தண்டனை கிடைக்கணும். என் அக்காவை வெளியே எடுத்துருங்க. எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி தங்கச்சி சொல்றா. இப்ப அக்கா தங்கச்சி ரெண்டு பேர்ல யாருக்காவது ஒருத்தருக்கு தண்டனை கிடைச்சே தான் ஆகும். என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி விஷால் யோசிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு சட்டுன்னு ஒரு ஐடியா வந்துருது. ரெண்டு பேரையும் காப்பாத்துறதுக்கு இதுதான் வழின்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்றாங்க. இப்ப தீர்ப்பு வழங்குற நாள் வந்துருது. அப்ப சிவானி இருக்காங்கல்ல, இந்த கேஸை நான் வாபஸ் வாங்குறேன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க தீரஜ் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அதே மாதிரி ஜட்ஜுமே கோவப்படுறாரு. எதுக்காக திடீர்னு இப்படி சொல்றேன்ற மாதிரி கேக்குறாரு. நானுமே அந்த சமயம் போதையில தான் இருந்தேன். ஒரு கார் இடிச்சது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. அது ஷனாயா காரான்றதை நான் சரியா பார்க்கல. நான் சும்மா தான் சொன்னேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜட்ஜுமே கோவத்துல இவங்களை திட்டிட்டுலாம் இருக்காரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த சிவானி ஷனாயாவோட ஃபாலோவர்ஸை எப்படியாவது தாண்டணும்ன்ற மாதிரி நினைப்பா. அதுக்கு தான் ஹீரோயினோ ஒரு ஐடியாவை சொல்றாங்க. ஆக்சுவலா உண்மையிலே இடிச்சது ராபியா தான் ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். அப்படி ஜெயிலுக்கு போனா ஷனாயாவை நீ பீட் பண்ண முடியாது. ஆனா ஷனாயாவை பீட் பண்றதுக்கு ஒரு வழி நான் சொல்றேன். நீ கேஸை வாபஸ் வாங்கிரு. ஷனாயா அடுத்த 5 வருஷம் சோசியல் மீடியாவை யூஸே பண்ண மாட்டா. இப்பயே அவ லெட்டர்ல கையெழுத்து போட்டு வாங்கிட்ட தந்துருவா. நீ ஃபாலோவர்ஸ்ல முந்திரலாம். என்ன சொல்றன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அவ அதை ஏத்துப்பா. அதனால தான் ஜட்ஜி கிட்ட இந்த மாதிரி சொல்றா. அதனால ஜட்ஜ் இருக்கார்ல, இந்த கேஸையே கேன்சல் பண்ணி விடுறாரு. இது மூலியமா அக்கா தங்கச்சின்னு இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறாங்க. ஆனா ஷனாயா 5 வருஷம் சோசியல் மீடியாவையே யூஸ் பண்ணக்கூடாது. இவளுமே சொன்ன மாதிரி பண்ணிடுறா. இதுக்கப்புறம் நான் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ண போறது இல்லைன்ற மாதிரி போஸ்ட் போட்டுடுறா. இப்ப பரமும் இந்த இடத்துக்கு ஓனர்ல. இப்ப பரம் தான் ஹீரோயினை உட்கார வச்சு பேசுறாரு. நீங்க கேஸ்லாம் நல்லா ஹேண்டில் பண்றீங்க. ஆனா உங்களால புது ஆளுங்க பெருசா வர மாதிரி தெரியல. அதனால ப்ரொமோஷன்லாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயினோட முகமே இந்த இடத்துல டோட்டலா மாறிடுது. அதே சமயம் ஒரு சீனியர் இருக்கிறதா சொன்னல, அவர் பேர் முகேஷ் அப்படின்றது. முகேஷ் இருக்கார்ல, புதுசா வந்த பரம் ஒவ்வொருத்தரையா கவர் பண்ணிட்டு இருக்கான். உங்களையே அவன் ஏமாத்த போறான் பாருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரிலாம் மாலினி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப மாலினியும் இதை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இப்ப ஹீரோயின் ரூமுக்கு அந்த சன்னி வராரு. ஆஞ்சல் இல்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. சாரி ஆஞ்சல் இல்ல, அந்த சனா இல்லையான்ற மாதிரி கேட்கிறாரு. இவன் எதுக்காக சனாவை ஆஞ்சல்னு கூப்பிடுறான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மாலினியும் சனாவை கூப்பிட்டு பேசுறாங்க. நீ ஏன் டீமா அந்த பரம் டீமான்னு கேக்குறாங்க. உங்க டீம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பரம ஃபாலோ பண்ணு, அவன் யார்கிட்ட எல்லாம் பேசுறான்றதை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சனாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஹீரோயின் ப்ரமோஷனுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிருப்பாங்க. விஷால் என்னாச்சுன்னு கேக்குறாரு. பரம் என்னென்னமோ சொல்றாரு, ப்ரமோஷன் இல்லன்னு சொல்லிட்டாருன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது விஷாலோட கேர்ள் ஃபிரெண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு தியேட்டருக்கு போறதா பிளான் இருக்குல்ல, வாங்க போலான்ற மாதிரி கூட்டு போறாங்க. இவங்க சேர்ந்து போறத பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அடுத்த கேஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பில்டர்ஸ் மேல தப்புன்ற மாதிரி தான் இவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி அந்த வீட்டுக்கு குடி போயிருப்பாங்க. பொல்யூஷன்னால பையன் இறந்து போயிருப்பான். சோ இதுல பில்டர்ஸ் தப்பு தான் இருக்குன்ற மாதிரி தான் இவங்க பயங்கரமா ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கோர்ட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்ப கரெக்டா மாலினி கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு வரப்போற ஜட்ஜ் டைம் விஷயத்துல ரொம்ப கான்சியஸ் ஆனவங்க, நீ சீக்கிரமா போயிடு அப்படின்ற மாதிரிலாம் மாலினி சொல்றாங்க. இந்த பரம் இருக்காரு பாத்தீங்களா, பப்புக்கு வந்து நிறைய பேரை மீட் பண்றாரு. இவங்க மூலியமா ஃபண்ட் எல்லாம் ரைஸ் பண்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப சனா இருக்காங்கல்ல, இதெல்லாம் போட்டோ எடுக்கிறாங்க. இப்ப உடனே மாலினிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவன் கண்டிப்பா இதை கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்றான். மாலினிக்கும் புரியுது. நம்ம ஹீரோயின் டைமுக்கு கோர்ட்டுக்குள்ள போனோம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு பெரியவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பர்ஸ் எங்கன்னு தெரியல, தேடி தெரியாமா, கடைசியா கீழே தான் டீ குடிச்சேன், அங்க போய் பாக்குறியான்னு கேக்குறாரு. கண்டிப்பா பாக்குறேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு சீக்கிரமா போனோம், இருந்தாலும் பெரியவருக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப அவர் சொன்ன மாதிரி கீழே வந்து தேடி பாக்குறாங்க. ஆனா கண்டுபிடிக்க முடியல. இப்ப ஜட்ஜுமே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பதான் வருவாங்கன்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு லாயர் இவங்களை ஏமாத்தி அனுப்பி விட்டார்ல, அவர் தான் எதிர்த்தரப்பு லாயரா இருப்பாரு. இப்பதான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. எதிர்த்தரப்பு லாயர் தான் ஏமாத்தி இருக்காருன்றது இவங்களுக்கு புரியுது. இப்ப ஹீரோயின்மே கேஸ பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜோஷின்ற ஒரு பையன் தான் இறந்து போயிருப்பான். இவங்க ஒரு பில்டிங்ல குடி வந்திருப்பாங்க. அந்த பில்டிங்ல எல்லாம் ஓகேவா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா, அந்த பில்டிங் பக்கத்திலேயே குப்பை கிடங்கு இருக்கும். அந்த பொல்யூஷனால் தான் இந்த பையன் இறந்து போயிருக்கான். சோ அந்த பில்டர்ஸ்க்கு தண்டனை கிடைக்கணும்ன்ற மாதிரிலாம் ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. எதிர்த்தரப்பை சேர்ந்தவரும் இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காரு. அவர் வேற சில பாயிண்ட் எல்லாம் வைக்கிறாரு. அவர் இந்த பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த அப்பாக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு. அதே மாதிரி அப்பாவும் அம்மாவும் எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு அந்த பையனுக்கு பிரச்சனை வரும்போது கூட இவங்க ரொம்ப லேட்டா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. அதனால தான் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பேரண்ட்ஸ் உண்மையிலேயே சண்டை போட்டிருப்பாங்க. அன்னைக்கு லேட்டா தான் கொண்டு போயிருப்பாங்க. இதனால ஜட்ஜ் இருக்காங்கல்ல, அடுத்த ஹியரிங்ல பார்க்கலாம்னு சொல்றாங்க. இப்ப சனாவும் காரை நிறுத்துறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இவங்க நிறுத்துறதுக்குள்ள சட்டுன்னு சன்னி வந்து காரை நிறுத்திடுறாரு. அதுவும் இல்லாம இவங்களை கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு போறாரு. இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப இவங்களுமே ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின்
இருக்காங்கல்ல, உன்னை எதுக்காக அவன் ஆஞ்சல்னு கூப்பிட்டான், எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை ஆஞ்சல் ஆஞ்சல்னு கூப்பிட்டான், ஏற்கனவே அவனை உனக்கு தெரியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்ல எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சனா சொல்லிடுறாங்க. ஆனா சனா இருக்காங்கல்ல, அந்த சன்னி மேல பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆஞ்சல்னு எதுக்கு கூப்பிட்டான்றது நமக்குமே கிளியரா தெரியல. இப்ப இந்த சனா இருக்காங்கல்ல, வேகமா கீழே வந்துடுறாங்க. ஒரு ராட வச்சு அவனோட கார் கண்ணாடியை உடைச்சிட்டு இருக்காங்க. அவன் உள்ள ஒரு ஃபைல் வச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியுது. இது என்ன ஃபைல் அப்படின்ற மாதிரி எடுத்து பாக்குறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான ஃபைல் போல. இத போட்டோ எடுத்து வச்சுக்கலான்ற மாதிரி வேகமா இவங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. மாலினியும் முகேஷும் பேசிட்டு இருக்காங்க. இத பாத்துக்கிட்டே பரம் இருக்காரு பாத்தீங்களா, விஷால் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இப்பதான் பரம் இவரோட வேலையை காட்டுறாரு. விஷால், நீயும் நானும் மட்டும் இந்த இடத்த ரன் பண்ணலாம், என்ன சொல்றேன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆனா மாலினி எப்படி விடுறது, எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்ற மாதிரி விஷால் கொஞ்சம் மறுக்கிற மாதிரி பேசுறாரு. ஆனா பரம் இவரோட மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. இப்ப மாலினி இருக்காங்கல்ல, நீங்க சொன்னது உண்மையாயிருச்சு, அவன் என்னையே தூக்கலான்னு முடிவு பண்ணிட்டான், அதுக்கு முன்னாடி நம்ம உசாராகணும், நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு லா ஃபார்ம் ஆரம்பிச்சா என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு ஓகேன்ற மாதிரி முகேஷ் ஏத்துக்கிறாரு. அதுக்கு ஆளுங்களை திரட்டணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால மாலினி இருக்காங்கல்ல, ஈரனை கூப்பிட்டு பேசுறாங்க. அந்த பரம் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்றான், பரம் விஷால்லாம் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க போல, நானும் முகேஷ் சாரும் புதுசா ஒரு இடத்த ஆரம்பிக்க போறோம், நீ என் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், என்ன சொல்றேன்ற மாதிரி கேக்குறாங்க. நம்ம ஈரன் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்தே விஷால் தான் பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. விஷாலை எதிர்த்துட்டு நம்ம போணுமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க முடிவை சொல்றதுக்குள்ளேயே 3rd எபிசோட நமக்கு முடிச்சிடுறாங்க. நான் 3 எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இன்னும் 3 எபிசோட் தான் பேலன்ஸ் இருக்கு. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 3 எபிசோட் நல்லா இருந்ததா இல்லையான்றத சொல்லுங்க. அதே மாதிரி லைக் பண்ணலனா இப்பயாவது லைக்க போட்டுருங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும்.